अस्सलाम वालेकुम நான் உங்களுடைய டிஃபே குக்கிங். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க சொல்லிக்கிட்டோம்னா பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை. अस्सलाम वालेकुम நான் உங்களுடைய டிஃபே குக்கிங். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க சொல்லிக்கிட்டீங்கன்னா வெஜ் பொட்டேட்டோ கிரன்ச் எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 52 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 100 அடிக்கணும்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை மண்ணாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்து என்ன பண்ணணும்னா அந்த நம்ம வச்சு இந்த 2 உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் போட்டு என்ன பண்ணணும், நல்லா ரப் பண்ணணும். எப்படின்னா அதில் இருக்கிற மண் சாயிலேருந்து இருக்கிறதால அந்த மண் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஹெல்த்தி. அதுமா உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தோலை சீவணும். தோல் சீவில நிறைய மெத்தட் இருக்குது. நான் எப்படின்னா இப்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடில் தான் சீவுவேன். நிறைய பேர் அதில் சீவ முடியலன்னா ப்ளீஸ் பேரண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு சீவிக்கோங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட தான் கூப்பிட்டு சீவினேன். சீவினதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். சீவினதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா அம்மா ஒரு கடாய் எடுத்துக்கின்னு திரும்பி ஒரு தடவை வாஷ் பண்ணோம். ஏன்னா அதில் இப்போ வெளியில் இந்த மண்ணை நம்ம க்ளீன் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற பாக்டீரியாவை க்ளீன் பண்ணுறதுக்காக திரும்பி ஒரு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். அலசினதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஒரு கடாய் அலசிட்டு பாருங்கள். உள்ளே இருக்கிற பாக்டீரியா ஃபுல்லாக போனோம். நல்லா அலசிட்டு அம்மா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கலாம். ஒரு சம்பு அளவு தண்ணி. அம்மா 2 உருளைக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த 2 உருளைக்கிழங்கையும் போட்டுடணும். போட்டு ஆஃப் பாயில் ஆகணும். ஆஃப் பாயில் ஆனால் மட்டும்தான் இல்லை உருளைக்கிழங்குல டேஸ்ட் வரும். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக முடியும். இப்போ நான் ஸ்மோக்கை விட்டு உள்ளே காட்டுற பாருங்கள். எவ்வளோ ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி என்ன பண்ணோன்னா இது தண்ணியாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செம்மையாக சூடாக இருக்கும். இப்போ நம்ம கேரட்லாம் சீவு ஒன்று வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கின்னு பொட்டேட்டோ சீவுறதுக்குன்னு கீழே ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம நல்லா சீவணும். சீவி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இப்போ சொல்கிறேன் பாருங்க. என்ன மாதிரி சீவணும்னா லாஸ்ட்டில் இருக்க கீழே இருக்கிற பாட்டு மட்டும்தான் சீவணும். அந்த மாதிரி சீவும் மட்டும் சின்னதாக இருக்கும் போது அந்த ஷேப் கொடுக்க முடியாது. இது எதுக்காகனா வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் பெப்பர், சால்ட். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணாமல் என்ன பண்ணோன்னா எப்படின்னா மாவை சாஃப்டாக பேசிகிற மாதிரி தான் பேசிக்கணும். ரஃப் பண்ணிங்கன்னா ஷேப் போயிடும், அதோட க்ரன்ச்சி நைஸ் போயிடும். சாஃப்டாக மிசையும் போது தான் அதில் இருக்கிற ஷேப் இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அம்மா காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அந்த உருண்டை செஞ்சு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா உருண்டை. இதே மாதிரி நிறைய செய்யணும். முதல்ல கையில் வச்சின்னு இப்படி ஒரு க்யூப் பால் மாதிரி தான் இந்த ஷேப்பே இருக்கணும். வேறு எந்த ஷேப்பில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஒரு கடாய் எடுத்துக்கின்னு அதில் 1 கப் அளவு ஆயில் போடணும். ஏன்னா ஃப்ரை பண்ண போடுறதால 1 கப் அளவு தான் போடணும். டிஃபே குக்கிங்கை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுட்டு பாருங்கள். இப்போ ஆயில் போட்டாச்சு. ஆயில் போட்டோன்னே நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் சூடாகணும். சூடான வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. இப்போ 1 கப் அளவு ஆயில் போட்டாலே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ சூடாகணும். சூடானதுக்கமாக காட்டுறேன். சூடாயிடுச்சு வாங்க. இப்போதைக்கு நம்ம செஞ்சு இந்த பொட்டேட்டோ கிரன்ச்சி பாலை நம்ம உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டோன்னா எப்படி முறுன்னு வருது பாருங்கள். இன்னொன்று 2 ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு 2 புதினா எல்லாமே செஞ்சு காட்டி இப்போது லாஸ்ட்லேயே தங்கச்சிக்கா பேசுவாங்க. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது. எப்படின்னா ஆயில் இதில் நல்லா அப்சர்வ் ஆகணும். இந்த பொட்டேட்டோவில் மட்டும்தான் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. சரிடா, நான் வீடியோவில் காட்டுற பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கணும். எப்படின்னா ஒரு ப்ரௌன் போட்டு எப்படின்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ண எப்படி இருக்கும் அந்த கலரில் தான் இருக்கணும். இதில் எதுக்கு செய்வாங்கன்னா மோஸ்ட்லியாக கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க
எப்படின்னா சொல்ல கொள்ளாமல் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் சாப்பிட்டு பார்க்குற பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா எங்களுக்கு 50 வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அல்லாஹ் ஹாஃபிஸ்.